வணக்கம் மக்களை, செல்வத்துஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கி சண்டே 19/4/2028 பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்டு 2 கிலோ ஏறியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. 3 சாரீஸ் வந்திருக்கு. ட்ரெஸ் வாஷ்க்கு போயிருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சாரீ, திஸ் இஸ் மை செகண்ட் சாரீ, திஸ் இஸ் மை தேர்ட் சாரீ. ஷூட்டிங்க்கு வந்து ஒரு 12 சாரீ ரெடி பண்ணோம். 3 சாரீ ரெடி பண்ணிவிட்டேன். லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கேன், பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே. ஸோ வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:45. அப்புறம் இப்போது ஆஸ் யூஷுவல் ஓகேவா, சண்டே 3:45 எனர்ஜி சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை தியாகம் பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியும். குழம்பு எவ்வளோ நேரம் நான் லைட் போட்டு சமைக்கல, அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், ஆன் த வே. எப்படி தெளிச்சிருச்சா? மவுத் வாட்டரிங்கா? சரி, ரெடியா? ஏன்னா இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்மளுக்கு டைம் ஆக தான் நம்ம சாப்பிடுவோம். ப்ராப்பர் டைம் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஷூட்டிங்கில் இருக்கணும். அது நல்ல சாப்பாடாகவே இருக்காது. ஒன்று ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வச்சு பார்த்தேன். இது ஃபுல்லாக வந்து வெறும் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போட்டு தான், வெறும் இந்த மசாலா, தேங்காய், அது என்ன சொல்கிறது, தேங்காய் சாஸு, தேங்காய் பாலை அரைச்சி ஊற்றி எடுத்தது. இப்போ பாருங்கள், தேங்காவை காட்டுறேன். தேங்காய் பாலை அரைச்சி ஊற்றுனது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை ஆஸ் யூஷுவல். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கேன். அது என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இது பேர் என்னது, ஃப்ரையருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக, தெரியுதா, சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஐ எம் நாட் அ சிக்கன் லவ்வர், பட் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன்றதுனால கொஞ்சம் பீதியில் இருக்கேன். நம்மளுக்கு இந்த ஏர் ஃப்ரையரு, இந்த ஓவனு இதெல்லாம் வரவே வராது. அதுக்கு தேவை திட்டினா, நீ தவாலையே போட்டு எடுத்துக்கலாமேடி அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். தம்பி இன்றைக்கி ஜூஸ் போட்டு கொடுத்துருவான். அதை குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் 2 மணி நேரமாக சுற்றிட்டுருக்கேன். கிரேப் ஜூஸ். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து இந்த ரைஸு, தம்பிக்கு வந்து பழைய சோறு, அவனுக்கு அவ்வளோதான், அவனோட ரசம் ஆஸ் யூஷுவல். இதெல்லாம் போட்டால் நம்மளோட சண்டே ஓவர். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. நாளைக்கு எல்லாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே கொஞ்சம் ஷூட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயமும் எடுத்து வைக்கணும். ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன். போயிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஒரு நாள் முதல் வர மாதிரி ஒரு நாள் லைவ் வரேன். கத்திக்க வச்சான், கத்திக்க வச்சான். வாவ், இல்லைம்மா வெயிட் பண்ணு. ஓகே, இரும்பு சட்டியில் வறுத்தாலும் இப்படி தான் வருது. ஓகே, எப்படி? ஓகே, ஆல்மோஸ்ட் ஓவர். இதில் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் அம்மா கொடுத்த கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய் பால். ஓகே, ஏன்னா தேங்காய் போட்டால் ரொம்ப குழம்பு வந்துடும்ன்ட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் போதுன்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், டேஸ்ட்டு பார்த்துட்டு நிச்சயமாக சொல்கிறேன். ஓகே, அன்னைக்கு வாங்கின இது வந்து கெட்டு போச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு பார்த்துட்டு இது பண்ணுவோம். இன்றைக்கி எனக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணி போடுறது தான் வேலை. ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து வேணான்னு ஒதுக்கிட்டு ஓடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, எந்த மேனேஜர்கிட்ட வேணால் என்ன கேட்டு பாருங்கள். நான் வேண்டாம், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு விட்டுட்டு போன விஷயங்கள் தான் நிறைய இருக்குமே தவிர, அடித்து சொல்கிறேன் என்ன வேணான்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. இது வந்து ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை மட்டும்தான். எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம அதை பார்க்கவும் மாட்டோம், பண்ணவும் மாட்டோம். நம்ம வேலையில் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும்.
என்னை என்னை சீன்றது நோன்றது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணுறேன். இன்னும் ஐடி பிளாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அம்மா எங்கேயும் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் தும்பல் வருது. ஸோ அதனால் புதுசாக வாங்க வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, சம்மந்தமே இல்லாமல் மறைமுகமாக என்ன சம்மந்தமே இல்லாமல் மறைமுகம் நிறைமுகம் நேர்முகம்னு என்னது இது? பதிலே சொல்ல மாட்டேன், பிளாக் தான் இம்மீடியட்டாக. ஏன்னா யோசிப்பாங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படி ஏதாவது நான் யாருக்கிட்டையாவது பேசியிருந்தேன். எவிடன்ஸுன்னு ஒன்று இருக்குது, எவிடன்ஸ் EVIDENC எவிடன்ஸுன்னு ஒன்று இருக்குது. அது எதுவாக இருந்தாலும், வாட்ஸ்அப்பாக இருந்தாலும், இன்ஸ்டாகிராமில் சுத்தமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். வாட்ஸ்அப்பில் அதை விட சுத்தம். ஏன்னா நம்ம பொழுதுக்கு போன கைமாக இருக்கிறவங்க 3:30 மணி ஆகி கூட காலையிலேருந்து சோர்த்திங்காமல் அலைஞ்சிட்ருக்கோம், சுற்றிட்டுருக்கோம் நம்ம. அதனால் என்ன பண்ணாலும் நீங்கள் பண்ணுறதை பண்ணுவீங்க. நம்மளை புரிஞ்சுக்க போகிற ஆள் எனக்கு கிடையாது. நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள், நானும் பண்ணுறது பண்ணுறேன். ஓகே, டைம் இல்லைம்மா. பாய் 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 பாய். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். பிளாக் பண்ண கை பரப்புறது எல்லா டைமும் ஃபோன் தூக்க மாட்டேன். ஃபோன் தூக்குற டைம் மட்டும்தான் இருக்குது. வீடியோ எடுக்கணுங்கிறதுனால மறந்துட்டேன். அரிசி உள்ள வச்சிட்டேன். இது வந்து என்னோடய ரைஸ். இது என்னோடய ரைஸ்னால் என்ன ரைஸ்னால், ஐயோ என்ன, ஜாஸ்மின் தூயமல்லி ரைஸ். ஓகே சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சத்தியமாக பருப்புருண்டை குழம்பு சாப்பிட்டுட்டு ஓவரால் 73.5 இருந்தவ சீந்த கை அப்படியே பாரு, பத்திக்க வச்சான். ஆல்மோஸ்ட் 75 கிலோ வந்துட்டேன். 2 கிலோ ஏறிட்டேன். டாக்டர் வந்து என்னை வெயிட் ஏற விடாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். ரொம்ப நின்றுக்கிட்டே இருக்காதீங்கம்மான்னு சொன்னார். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது, மற்றபடி ஸ்ட்ரெயின் ஆகாமல் எந்த ஆக்டிவிட்டீஸ் வேணால் பண்ணலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு பூந்துவேன். 2 மணி நேரமாக அந்த கிச்சன் விட்டு நான் வரல. பிகாஸ் கழுவுறது 2-3 வாட்டி கழுவி ஊற்றி அது என்ன சொல்கிறது, மஞ்சள் சால்ட்டு போட்டு ஊற வச்சுட்டு, அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு, அந்த கேப்பில் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறதுக்கே சரியாக இருக்குது. தலை குளித்து 1 வீக்கு மேலே இருக்கும். இன்றைக்காவது இந்த வீடியோ போட்டுட்டு தலைக்கு ஆயிலில் தடவுறேன். கண்டிப்பாக மெம்பர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் டிஃப்ரெண்ட் வீடியோஸ். அதே மாதிரியே சொல்ல மறந்துட்டேன், 10 வெரைட்டி, எனக்கு தெரிஞ்சு 10 வெரைட்டி ஸ்டிக் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். 10 வெரைட்டி ஸ்டிக்கில் வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மைல்டாக மிஷின் ஒர்க் அவுட் தொடலை. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியும்னு தெரியல. அதனால் ஒரு 12 வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். 10 வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு எளிமையான பயிற்சி வீட்டிலே பண்ண முடியுங்க பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது, அது அடுத்த விஷயம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க கற்றுக்கோங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. சொல்லித்தரேன். எத்தனை நாளைக்கு எத்தனை விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம கற்றுக்கிறதுல தான் என்ன சொல்கிறது, உண்மையான சொல்லிக் கொடுக்குறது ஒரு வீரம்னா கற்றுக்கிறது ஒரு பெரிய வீரம். சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக சொல்லிக் கொடுத்துடலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது தான் விஷயம். நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். இருங்க சாப்பாடு போட்டுறேன். ஓகே பூடி சரி, நான் போய் வரேன். அந்த மீன் எடுக்கணும், இன்னொரு அடசை போடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை பண்ணுறேன். பாய் கற்றுக்கோங்க. 1 நாள் 2 நாள் ஓசி யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் செஞ்சு சாப்பிட்றனால சமையல் எப்படி நம்ம கற்றுக்கிட்டேன், ஒரு வீராப்பில் கற்றுக்கிட்டேன். அந்த வீராப்பு என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்ச நாளைக்கு கேளுங்க, எனக்கு எதுக்காக சமையல் கற்றுக்கிட்டீங்க, ஏன் கற்றுக்கிட்டீங்கன்னு நாளைக்கு நான் அதை சொல்கிறேன். ஓகே பாய். மீன் எடுக்க போகிறேன், மீன் போட போகிறேன். பாய். ஷார்ட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது யாரோட கெட்டப் சொல்லுங்கள், அது ஒரு பழைய ஆர்டிஸ்டோட கெட்டப். அது யாருன்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.